ஈஸியான புதினா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கான செய்முறையை பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். அதுக்கு வெறுமனே புதினா கொத்தமல்லி மட்டும் இருந்தால் போதுங்க. வாங்க பார்க்கலாம். இதை நான் அப்படியே வதக்காமல் அப்படியே மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது வானலில் எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வெரைட்டி ரைஸுன்றதுனால எப்போவுமே வெரைட்டி ரைஸுக்கு நம்ம நெய் ஆட் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் என்ன ஸ்பெஷல்னால், மற்ற வெரைட்டி ரைஸ் செய்கிறதெல்லாம் விட இந்த ரைஸ் ரொம்ப குயிக்காக முடியும். இன்னொன்று உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒன்றா இருக்கும், புதினா கொத்தமல்லின்றதுனால. ஸோ கடுகு போட்டுட்டு லைட்டாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஜீரகத்தை நம்ம புதினா கொத்தமல்லி கூட போட்டு கூட அரைச்சிக்கலாம். ஸோ நான் போடாததுனால இதில் போட்டுக்கிறேன். கொஞ்சம் வேர்க்கடலை வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் இது கூட, இதில் நம்ம முந்திரியும் போட்டுக்கலாம். ஸோ கடலைப்பருப்பு, வேர்க்கடலை எது வேணாலுமே போடலாம். என்கிட்ட முந்திரி காலி ஆகிடுச்சு, அதனால் நான் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் ஒரு 2 காஞ்ச மிளகாயுமே கூட நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகாய் அதில் ஒரு 4 ஆட் பண்ணிட்டேன். புதினா கொத்தமல்லி கூட பச்சை மிளகாய் ஒரு 4 போட்டுட்டேன். ஸோ காரம் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் இதில் நான் காஞ்ச மிளகாய் போடலை. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு, குயிக்காக முடியும். ஒரு எமர்ஜென்சியாக நம்ம வெளில போகிறோம், பசங்களுக்கு லஞ்சு ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இந்த ரைஸ் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அதை எடுத்து கொடுக்குறோம். புதினா கொத்தமல்லி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, பச்சை மிளகாய் போட்டு, அதை எடுத்து இதில் கொட்டி கொஞ்சம் லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். புதினா கொத்தமல்லி ரொம்ப பச்சை வாசனை போக தேவையில்லை, ஏன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கும். அது போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். சும்மா ஒரு 3 to 5 மினிட்ஸ் வதக்கினா போதும். இன்னொன்று ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷாக இருக்குது. நான் ஒரு நாள் செஞ்சேன் இந்த மாதிரி. எங்கள் பையன் நல்லா மிச்சம் வைக்காமல் கரெக்டாக சாப்பிட்டு வந்துட்டான். அவனுக்கு அந்த பச்சை கலரில் எதனா கொடுத்தோம்னாலே யோசிப்பான், ஐயோ கீரையா புதினா கொத்தமல்லியா அப்படின்னு. ஆனால் அன்னைக்கு சாப்பிட்டுட்டு வந்துட்டான். நல்லா இருந்ததுமா அப்படின்னா. ரொம்ப சிம்பிளாக செஞ்சேன்டா, வீட்டில் எதுவும் இல்லை, புதினா கொத்தமல்லி தான் இருந்தது அப்படின்னு சொன்னேன். பரவாயில்லையே, நல்லா இருந்தது, இன்னொரு நாள் செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னான். ஸோ ரொம்ப சிம்பிளாக இதில் நான் எதுவுமே பூண்டு, இந்த இஞ்சி, புளி எதுவுமே ஆட் பண்ணலைங்க. வெறுமனே புதினா கொத்தமல்லி, பச்சை மிளகாய். ஆ 3 to 5 மினிட்ஸ் இருக்குங்க. ஸோ பச்சை வாசமும் போயிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சால்ட் நான் இவ்வளோ போடுறேன். ஏன்னா ஒரு 2 to 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் இப்போ கிரேவி பண்ணியிருக்கேன். சாம்பார் கொஞ்சம் இருக்குது, ஸோ அதை வேஸ்ட் பண்ண தேவையில்ல, காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பசங்களுக்கு மட்டும்தான் அந்த சாதம் ப்ரிப்பேர் பண்ணுறேன். எங்களுக்கு இல்லை. இது லைட்டாக ஆறனதும் சாதத்தை இதில் கொட்டி கிண்டிட்டு, அது கூட ஏதாவது காரசாரமாக உருளைக்கிழங்கு வறுவலோ இல்லை ஏதாவது கருணக்கிழங்கு வறுவலோ
ஏதோ ஒரு வறுவல் பண்ணி கொடுத்தோம்னா இல்லைங்க சூப்பராக சாப்பிடுவாங்கங்க. நான் வந்து இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி போட்டு லைட்டாக அவியல் போட்டு மசாலா போட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து வறுத்துருவேன். கொஞ்சம் நேரம் கழித்து சாதத்தை எடுத்து கொட்டி கிண்டி வேண்டியது. ஸோ சூப்பரான சிம்பிளான புதினா ரைஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். டைம் இல்லாதப்போ ஈஸியாக லஞ்ச் ரெடி பண்ணோன்னா. ஸோ என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.